புதன்கிழமை நாளை இலங்கைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் வருகை தர இருக்கிறார். ஈரானுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தருகிற விவகாரம் இன்றைக்கு தான் இறுதிக்கட்டமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள் இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் புதன்கிழமை வருகிறார் என்கிற செய்தியை உறுதிபட அறிவித்து விட்டார். ஈரானுடைய அதிபர் கிட்டத்தட்ட 18 மணி நேரங்கள் தங்கியிருப்பார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மத்தள விமான நிலையத்துக்கு வந்து இறங்குகிற அவர் மத்தளை வழியாக உமா ஓயா நீர் மின் நிலையத்தை திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருக்கிறார். உமா ஓயா திட்டம் என்பது அதாவது ஈரானுடைய கனவு திட்டங்களில் ஒன்று, இலங்கையினுடைய மிக பெரும் கனவுகளில் ஒன்று என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது. உமா ஓயா திட்டத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த உமா ஓயா திட்டம் 2015 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்திற்கு முழுமையாக செலவீனங்களை செய்து கொண்டிருந்தது, முழு செலவுகளையும் கொடுத்தது ஈரானிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் இந்த உமா ஓயா திறப்பு விழா நிகழ்வுக்கு கலந்து கொள்ள இருக்கிறார். இதுதான் உமா ஓயா திட்டம்ங்கிறது. கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர்கள் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட டனல் வழியாக, குகைகள் வழியாக தண்ணீரை கொண்டு வருகிற மாபெரும் திட்டம். இலங்கை அரசாங்கத்திற்கு 529 மில்லியன் யுஎஸ் டாலர்களை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இந்த டேம்ல இருந்து ஆரம்பிக்கும், இங்க இருந்து ஆரம்பித்து டனல்ஸ் வழியாக மொத்தமாக 24 கிலோமீட்டர்கள் இது பயணிக்கிறது. இதற்காக 529 மில்லியன் யுஎஸ் டாலர்களை ஈரானிய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. 529 மில்லியன் டாலர்கள் என்பது சுமார் 159 பில்லியன் இலங்கை ரூபாய்கள். 159 பில்லியன் ரூபாய்கள். ரூபீஸ்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, டாலர்ல பார்த்தோம்னா 529 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுத்தது ஈரான். ஈரான் வழியாக இலங்கையினுடைய கனவு திட்டமாக இருக்கிற உமா ஓயா திட்டம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த திட்டத்தை பத்தி தான் நீங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உமா ஓயா எங்கெல்லாம், இதுதான் டேம், இந்த இடத்துல தான் அந்த திட்டம் ஆரம்பிக்கும். அந்த டேம் எப்படி கட்டியிருக்கிறாங்கிறத பாக்குறீங்க. இலங்கை வரலாறுகளில் கட்டப்பட்ட மிக முக்கியமான பரந்த திட்டங்கள்ல ஒன்றாக இருக்கிறது. அந்த டேம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் தான் இதிலே மொத்தமாக காட்சிப்படுத்தப்படுகிறது. ஒரு டேமை கட்டி இருக்கிறது மட்டுமல்லாம அந்த டேம்ல இருந்து தான் 24 கிலோமீட்டர்களுக்கு தண்ணீரை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இந்த டேம்ல இருந்து அதாவது நீர் மின் உற்பத்தியும் செய்யப்பட இருக்கிறது. பெரும் பகுதி இலங்கையினுடைய தென்பகுதி மக்களுக்கு தேவையான தண்ணீரும் இதனூடாக கொண்டு வரப்பட இருக்கிறது. அதனால என்னவோ மத்தளை ஏர்போர்ட்ல அவர் வந்து இறங்குகிறார். மத்தளைக்கு பக்கத்தில் அந்த ஈஸியான பயணப்பாதைக்காக கூட அந்த காரியங்களை செய்திருக்கலாம். குறிப்பாக இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய இந்த வருகைக்கு முழு பாதுகாப்பையும் பிரசிடென்ட் டிஃபென்ஸ் டிவிஷன், அதாவது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு மொத்தமாக வழங்க இருக்கிறது என்கிற செய்திகளையும் இலங்கையினுடைய பிரபல ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு இப்ராஹிம் ரைசி வருவது தொடர்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய விருப்பமின்மையை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் என்கிற செய்திகளும் இலங்கை ஊடகங்களில் பரவலாக வெளிவந்து கொண்டிருந்தது. அமெரிக்கா தற்போது இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வருவதை விரும்பவில்லை, இஸ்ரேல் விரும்பவில்லை. குறிப்பாக இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வருவது பாதுகாப்பு தன்மையை எப்படி உறுதிப்படுத்தும் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் அப்பால் இப்ராஹிம் ரைசிக்குரிய பாதுகாப்பை இலங்கை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு வழங்கும் என்பதை திட்டத்தெளிவாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் நாளை மறுதினம் அவர் இலங்கை வருகிறார் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை வளமையை விட கொஞ்சம் அதாவது அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டு பார்க்கப்படுவதற்கான காரணமே இந்த காசா விவகாரத்தில் முழுமையாக ஈரான் பின்னணியில் இருக்கிறது, பின்புலமாக இருக்கிறது என்கிற நிலையில் தான் அவருடைய வருகை தற்போது மிக முக்கியமானதாக சர்வதேச மட்டத்திலும் பார்க்கப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், இடையில ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு முருகல் நிலை ஏற்பட்டாலும் தற்போது பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய பாகிஸ்தானிய அரசாங்கத்தோடு இன்றைய நாளில் 9 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்கிறது ஈரான். குறிப்பாக அந்த 9 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது மட்டுமல்லாமல் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசியும் பாகிஸ்தானிய அதிபரும் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருந்த தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான் சவுத் ஆசிய நாடுகளில் தன்னுடைய பலத்தை தக்க வைத்துக்
கொள்கிறது, தன்னுடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என்பதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெருத்த தலையிடியாக மாறி இருக்கிறது. ஈரானுடைய இந்த உதவி திட்டம் இலங்கை மக்களுக்கு மிகப்பெரியதொரு உதவியாக மாறும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இலங்கை ஈரானிய அதாவது அரசியல் உறவுகள் நீடிக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் இலங்கை மக்களுக்காக 529 மில்லியன் யுஎஸ் டாலர்களை அள்ளி வழங்கி இருக்கிறது ஈரான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இந்த இடத்துல ஒன்ன சொல்லிக்கிட்டே போக வேண்டியிருக்குது. என்னன்னா, இந்த ஈரானுடைய அதிபர் வருவாரா வரமாட்டாரா என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பல ஊடகங்களும் அழகாக அந்த செய்திகளை வருகிற செய்திகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனா நமக்கெல்லாம் தெரியும், இந்த பாம்பு டிவி ஒன்று இருக்குது தெரியுமில்ல, நயா டிவி என்று சொல்லி ஒன்று இருக்குது. இங்க அந்த டிவியை பொறுத்தவரையில கடந்த காலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இலங்கை முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு இனவாதத்தை கக்கணுமோ அவ்வளவு கக்கிய ஒரு தொலைக்காட்சி. குறிப்பாக அதுல இருக்கக்கூடிய இந்த சதுர என்ற ஒருத்தன் இருக்கிறான். இவரை பொறுத்தவரையில இந்த முழுவதுமாக இனவாதத்தை கக்கக்கூடிய ஒருவர் தான் இவர் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதாவது பொய்யை வர்ணித்து சொல்லி மக்களை நம்ப வைக்கக்கூடியவர்கள். அந்த நயா டிவி என்கிற பேர் எடுத்ததே அவங்க அதனால தான். ஏன்னா கடைசி அந்த எலெக்ஷன் நேரத்தில் கோட்டாவுக்கு எவ்வளவு ஜால்ரா அடிக்கணுமோ, எவ்வளவு கூஜா தூக்கணுமோ, அவரை எப்படியாவது கொண்டு உட்கார வைக்கணும்ன்றதுக்கு அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அப்படிப்பட்ட நிலையில இப்ராஹிம் ரைசியினுடைய வருகை தொடர்பாக தொடர்ந்து அவர் இந்த காலையில பத்திர விஸ்தர பேசிக்கிட்டு இருப்பாரு, பத்திரிகை செய்திகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார்ல, அதுல அவர் தொடர்ந்து அவருடைய பேச்சை பார்த்தவர்களுக்கு தெரியும் அவர் என்ன விதமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது என்னன்னா, நீங்க தான் இலங்கைக்கு உதவி பண்ணிட்டீங்கல்ல, நீங்க இந்த நேரத்தில் வரணுமா, உங்க வருகையை தான் யாரும் விரும்பல தானே, அப்படி இருக்கும்போது நீங்க வராம இருந்துடலாம் தானே. ரணில் விக்ரமசிங்க நேரடியாக சந்தித்து ஈரானிய ஜனாதிபதி இந்த திறப்புலாவுக்கு வர வேண்டும் என்று இலங்கை ஜனாதிபதி நேரடியாக சொல்லிட்டு வந்துட்டாரு. அந்த அடிப்படையில் அவங்க 529 மில்லியன் யுஎஸ் டாலர் கொடுத்திருக்கிறாங்க. 2015 இருந்து செய்யப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று பணியாக இருக்கிறது. அதற்காக அவர் வருகிறாரு. ஆனா இவர் என்ன பத்திரிகை செய்தியில் சொல்றாரு, நீங்களாக இலங்கை அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு இப்ப இருக்கிற நிலையில நாங்க உங்க நாட்டுக்கு வர்றது யாருமே விரும்பல. யாருமே விரும்பலன்னா எவன் விரும்பல? அமெரிக்கா விரும்பல, இஸ்ரேல் விரும்பல. அதைத்தான் இவர் என்னன்னா யாருமே விரும்பல என்று என்னமோ நாட்டு மக்கள் விரும்பாத மாதிரி அப்படி சொன்னா தானே அப்படி ஒரு எதிர்ப்பு வந்து ஈரான் ஜனாதிபதி வரக்கல 4 பேர் கொடியை தூக்கிக்கிட்டு வராது என்று சொல்லுவான். அதை தன்னுடைய டிவியில எடுத்து காட்டி அந்த மாதிரி பாத்தீங்களா எதிர்ப்பு இருக்கிறது. அதாவது ஷூவை நக்கத்தான் வேணும், அதுக்காக இப்படி எல்லாமாடா நக்குவிய, எவனாவது டொய்லெட்டுக்கு போய் வந்த ஷூவையும் சேர்த்தாடா நக்குவியங்கிற மாதிரி கேட்கிற அளவுக்கு இவர்களுடைய நடத்தைகள் அமைந்து கொண்டிருக்க. அவர் ஒவ்வொரு நாளும் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து சொல்லி வந்த செய்தி என்னன்னா, நீங்க வராம இருக்கலாம் தானே, நீங்க ஏன் வர பாக்குறீங்க, நீங்களே சொல்லிடலாமா இல்லையா, எதுக்கு அவன் சொல்லணும்? அவங்க கொடுத்திருக்கிறாங்க பணத்தை, அவங்களோட ப்ராஜெக்ட் இது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வரணும் என்று அழைச்சது இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ அழைப்பு. அதன் அடிப்படையில் தான் அவர் வருகிறார். மாபெரும் ஒரு பணியை இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி பணிக்கு அவர்கள் பணம் செலவழித்திருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் ரீதியிலான முன்னெடுப்பே தவிர இங்கே ஆன்மீக ரீதியிலான எந்த முன்னெடுப்பும் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் கொடுத்ததற்கான பிரதிபலனாக அவர்களே வந்து திறப்பு விழா செய்ய வர இருக்கிறார்கள். இதை வைத்தும் இனவாதத்தை கக்குவதற்கு, ஏன்னா முன்னாடி எலெக்ஷன் வர்றதுனால எப்படியாவது கக்கிக்கிறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் அவர்களுக்கு சாத்தியப்படவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வருகை இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு வருகையாக பார்க்கப்படுகிறது, சர்வதேசத்திலும் பார்க்கப்படுகிறது. இந்த செய்திகளும் இன்றைக்கு வந்திருக்கின்றன. இந்த நிலையில் பாலஸ்தீனம் வெற்றி பெற, பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற, பாலஸ்தீன வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அல்லாஹு தாலாவினுடைய உதவியால் பாலஸ்தீன மக்கள் தற்போது சர்வதேச அளவில் அவர்களுக்கான அங்கீகாரங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பிரிவின் தலைவருடைய ராஜினாமாவை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் ஜெர்மனுடைய யுத்த கப்பல் செங்கடலில் இருந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு செல்வதும் அதனுடைய படிகளில் ஒன்றாகத்தான் பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வானாக. அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புங்கள். இந்த இரண்டை தவிர்த்து வேறு எதுவும் நாம் செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது என்பதையும் மார்க்க ரீதியாக புரிந்து கொள்கிற அதே நேரம் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு எதிர்வருகிற 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பணம் கொடுக்க முடியுமானவர்கள் அதற்கான உங்களுடைய உதவிகளையும் தாராளமாக செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.